சாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 27. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் ஒருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. அழகான ஒரு பாடல். அனைத்து செயல்களும் அம்பாளின் அருளாலே நடைபெறுகின்றன. இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் கன்விக்ஷன், முற்றிலுமான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, துளி அளவு அவருக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் கிடையாது. அபிராமி பட்டர் வாழும் பொழுதே ஒரு முக்தராக தான் வாழ்ந்தது. அதுக்குதான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவன் முக்தராதான் அவர் வாழ்ந்து வந்தார். கொஞ்சம் கூட அகங்கார மமகாரமே இல்லாம நடைபெறுகின்ற செயல்கள் அத்தனையும் அவள் அருளாலே நடைபெறுகின்றன அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் உறுதிப்பாடு, ஒரு ஆழ்ந்த உறுதிப்பாடோட தான் அவர் வாழ்ந்து வந்தார். அதுல இந்த பாட்டுல சொல்றாரு, உடைத்தனை வஞ்ச பிறவியை. முதல்ல காரியம், நடந்த காரியத்தை சொல்றாரு. இனிமே அதனுடைய காரணங்களை சொல்றாரு. முதல் வரியில முதல் எடுத்தோட கண்டேன் சீதையை மாதிரி உடைத்தனை வஞ்ச பிறவியை அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. காரியத்தை முதல்ல சொல்றாரு. அப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பா அவர் எப்படி இந்த விஷயத்துக்கு வந்தார் அப்படிங்கறத மேற்கொண்டு சொல்றாரு. உடைத்தனைங்கிறார். உடைத்தனை நாசம் பண்ணினமா, என்னுடைய பிறவியை நாசம் செய்தாய். இனிமேல் நான் பிறந்து இறந்து கஷ்டப்படாதபடி நீ எனக்கு முக்தியை அளித்தாய். எனக்கு இனி பிறவிகளே கிடையாது அப்படிங்கிறத ஒரு ஆழ்ந்த உறுதிப்பாடு. பல போல பிறவிகள் இருந்தது, எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். கொசுவா பிறந்தேன், புல்லா பிறந்தேன், மானா பிறந்தேன், புலிக்கு பார்த்து பயப்பட்டேன், என்னெல்லாமோ கஷ்டங்களை அடைந்து ஒரு தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கஷ்டம், பிறந்த பின்னர் கஷ்டம், திரும்ப மூப்பு அடைந்து விட கஷ்டம், எல்லா கஷ்டங்களையும் கிராஸ் பண்ணி எவ்வளவோ பிறவிகள் எடுத்து மலை போன்ற பிறவிகள் அத்தனையும் உடைத்து தீர்த்தாய். இனி பிறவி கிடையாது. ஏன்னா அவருக்கு வினையே அவர் சேர்த்துக்கல, தான் செய்வதாகவே அவர் கொள்ளவில்லை. அபிராமி பட்டருக்கு நான் செயலாற்றுகிறேன் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. எல்லாம் அம்பிகையின் அருள். அதனால அவருக்கு வினை இதே கிடையாது. வினை இல்லாதனால வினை பயனும் அனுபவிப்பதற்கு இல்லை. வினை இருந்தாதானே இனிமே பிறவிகள். அனைத்தையும் முற்றிலுமாக அம்பாள் உடைத்து விட்டாள். மலை போல குவிந்திருந்த அத்தனை வினைகளை இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்தது இல்லாம அம்பாள் உடைச்சிட்டாள். அதனால பிறவி என்ன சொல்றாரு, வஞ்ச பிறவிங்கிறார். அதாவது எதிர்க்க நின்று சண்டை போடுறவனா நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனா கூடவே இருந்து நமக்கு குழி பறிக்குவான என்ன செய்யறது? பிறவி என்ன பண்ணுது, ரொம்ப மாயாஜாலம் காட்டுறது. ஆஹா, என்ன மாலு, என்ன தியேட்டர், என்ன திருமணம், என்ன ரிசப்ஷன், பார்க்கவே எல்லாம் ஜாங்கிரி ஜிலேபி எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சு நம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னும் நல்லா தானே இருக்கு இந்த பிறவி நினைச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா மூக்கு வரும், எல்லாம் கை கால்லாம் சோர்ந்து போகும். 50-60 வயசானோடனே உடம்பு தளர ஆரம்பிக்கும். நம்ம ஒண்ணு முடியுமா, 90 வயசுல ஒண்ணுமே பண்ணாம போயிட்டோமே, வாழ்க்கையில ஒரு குறிக்கோளே இல்லாம இருந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும், திரும்ப பிறவி எடுக்க வேண்டியது. அதனால இது வஞ்ச பிறவி, கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய வஞ்ச பிறவியை உடைத்தனை. அம்பாளுக்கு ஒரு நாமா கூட இருக்கு, ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. விஸ்ராந்தியை கொடுக்குறா, அமைதியை கொடுக்குறா, சுகத்தை கொடுக்குறா. யாருக்கு? ஜனங்களுக்கு. பேர்பட்ட ஜனங்கள், ஜன்ம பிறவி, அப்புறம் மிருத்யு மரணம், அப்புறம் ஜரா, ஜரானா மூப்பு. அது இது ரெண்டையும் விட ரொம்ப கஷ்டம் ஜரா தான். ஜரா தப்தனா, அதனால கஷ்டப்பட்டு இருக்காங்க, பாபமா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற வறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு விஸ்ராந்தியை கொடுப்பவள் தாயினா கொடுப்பவள் அப்படின்னு
உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. எனக்கு இந்த பக்திங்கிறது எப்படி உண்டாச்சு? அம்பாள் மேல எனக்கு முதல்ல அன்பு உண்டாகணும், பக்தி உண்டாகணும், இறைவன் மீது பக்தி உண்டாகணும். யார் ஒரு ஆர்மியில சேர முடியும், இல்ல ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு நாட்டுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னா யார் சேர முடியும்? யாருக்கு தேசபக்தின்னு இருக்கோ அவங்கதான் சேர முடியும் இல்லையா? தேசபக்தி எல்லாருக்கும் ரொம்ப எளிதில் வர்றது இல்லை. மற்றவங்களை பற்றின சிந்தனையே இல்லாமதான் முக்காவாசி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த பாரத தேசத்துல நடைபெற்ற படையெடுப்புகள் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்பயும் எத்தனை உயிரிழப்புகள் நடக்கின்றன, எதை பற்றிய அவேர்னஸும் நமக்கு கிடையாது. விழிப்புணர்வே இல்லாமல் தான் முக்காவாசி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்பயும் எவ்வளவோ பேரு டிஃபென்ஸ்ல செய்றாங்க. எத்தனையோ பேர் இதை தாண்டியும் கிராமத்துல போய் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த தேசபக்தி. நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும், பிற உயிர்களுக்கு நம்மாலான கைங்கரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டு அன்புனாலதான் ஏற்படும் இல்லையா? உள்ளம் உருகும் அன்பு இருக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் போதாது. கொஞ்சமா இருந்ததுன்னா இன்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ 4 சாப்பாடு பொருளை வாங்கி தருவோம், அதோட நின்று போயிடும். ஆனா வாழ்க்கையே பிறருடைய பொது நலத்திற்காக வாழ்வது அப்படிங்கிறது பெரிய உள்ளம் உறுப்பின்ற அன்பு இருந்தாலும் ஏற்படும் இல்லையா? உயிரே கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட அன்பாக அது இருக்க வேண்டும். அது போலதான் உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. அம்பாள் என்ன பண்ணுவா? முக்தி கூட கொடுத்துருவா. ஆனா பக்தி கொடுக்கறதா ரொம்ப கஷ்டம். அதனால உள்ளத்தை உருக்குகின்ற அன்பை படைத்தனை. படைத்தன நான் அதுக்கு எஃபோர்ட் போடலாமா? நீயாதான் எனக்கு மனசுல அன்பை உண்டாக வைத்தாய். உன்பால் அன்பு, நான் எனக்கு அன்பு உள்ள முருகணும். எப்படின்னா சும்மா அன்பெல்லாம் இல்லை, உள்ள முழுக்க வேண்டும். அப்பதான் அந்த கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த மனசுல அன்பு உள்ள முழுக்கும் அன்பாக இருந்தாதான் அதுல நிறைய நல்ல குணங்கள் வரும். அப்பதான் உலகத்தை கண் திறந்து பார்த்து அம்பாளுடைய படைப்பு இது, அவள் படைத்த சிருஷ்டி செய்த இந்த பூமி இல்ல இவ்வளவு உயிர்கள் வாழ்றாங்க, இது எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி பிற உயிர்களுக்கு எல்லாம் நான் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும். எல்லாரும் மற்ற உயிர்களையும் அன்பு செய்யறதுக்கு தோணும். பேர்பட்ட உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. மனசு விரிவடையும், நல்ல குணங்கள் எல்லாம் மேல ஓடும். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. இதுக்கப்புறம் சொல்றாரு, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. அடைத்தனைனா கூப்பிட்டு அவங்களுக்கு இது இதுன்னு அலோகேட் பண்றது. அம்பாள் அது மாதிரி எனக்கு என்ன அலோகேட் பண்ணா அப்படின்னா, தாமரை யுகம்னா 2 அர்த்தம், பதங்கள்னா திருப்பாதங்கள். அம்பாளுடைய பத்மம் அப்படின்னா தாமரை போன்ற திருப்பாதங்கள், 2 திருப்பாதங்களையும் சூடும் அப்படின்னா என் தலையில வச்சுக்கிற பணி, அப்படிப்பட்ட வேலையை எனக்கே அடைத்தனை. எனக்கு தாமா கொடுங்க, எனக்கே அடைத்தனை, பணியே எனக்கு அடைத்தனை அப்படின்னு வேற வேலையெல்லாம் எனக்கு பத்தி யோசிக்காதபடி நாள் முழுக்க நான் உன்னுடைய கைங்கரியம், தலை சூடுறது அவ்வளவு வழிபாடு, தலையை குனிந்து அம்பாளுக்கு சேவை செய்தல், அம்பாளுக்கு கைங்கரியம் செய்தல், அததான் இங்க சொல்றாரு. எனக்கே அடைத்தன். எனக்கு இந்த வேலைதாமா மட்டும் கொடுத்தாரு. அதாவது இப்போ ஒரு ஆர்மி ஆபீசர்னா எப்ப பாரு போய் வார் ஜோன்ல போய் நின்று அங்கேயே போர் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா பாக்கி நேரத்துல நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இப்ப காலையில எழுந்து ஓடணும், உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும், அலர்ட்னஸோட இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும், எமோஷனல் ஸ்ட்ரென்த்தோட, இதெல்லாம் ஒரு தேசத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற அன்பு கொஞ்சமும் மாறாதபடி அவங்களுடைய உள்ளத்தை அவங்க அவ்வளோ ஒரு உயர்வான இடத்துல வச்சுக்கணும். அதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தேசத்துக்காக செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர் செய்யக்கூடியது இல்லையா? அப்ப அது ஒன்றும் 9 to 5 ஜாப் கிடையாது. அந்த ஃபைனல் விஷயத்துல போய் அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. அந்த உயிரை கொடுக்கறதுக்கு எத்தனையோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அவங்க ஆர்மியில ஜாயின் பண்ற நாள்ல இருந்து அவங்களுடைய உயிரை இந்த தேசத்திற்காக கொடுக்கிற நாள் வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலும் அந்த விஷயத்தை நோக்கிதான் இருக்கும். அது போல ஒரு பக்தன் என்ன பண்றான், அவன் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டாலும் எதற்காக அப்படின்னா அம்பாளுக்கு சேவை பண்ணணும். கோவில போய் எல்லாருக்கும் நான் இதெல்லாம் பண்ணுவேன், கோவிலை சுத்தம் பண்ணுவேன். கோவிலை மட்டும் இல்லை, இந்த உலகமே இந்த சிருஷ்டியே அம்பாளுடையது. அதனால நான் இருக்கிற இடம் அத்தனையும் தூய்மையா வச்சுப்பேன். மற்றவங்களுக்கு என்னாலான கைங்கரியத்தை செய்வேன். 4 பேருக்கு சாப்பாடு போடுவேன், ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவேன்,
என்னால ஆன நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருவேன். முதியோர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன். திக்கற்றோருக்கு என்னால் ஆன ஆறுதல் செய்வேன். அப்படின்னு என்ன செய்தாலும் அது அத்தனையும் என்னன்னு கேட்டா அம்பாளுக்கு அம்பாளின் பணி. உடம்ப பாத்துக்கிறதுல இருந்து சரியான முறைக்கு சாப்பிட்டு யோகாசனம் பண்றது, பிராணாயாமா பண்றது, அது அத்தனையும் என்னத்துக்குன்னு கேட்டா அம்பாளின் பணியை செய்வதற்கு. அப்படி எனக்கு நீ வந்து உன்னுடைய திருப்பாதங்களை தலையில் சூடி வழிபடுகின்ற பணியை நீ எனக்கு கொடுத்தாய். பணியை மட்டுமே நீ எனக்கு கொடுத்த. என்னே உன் கருணை. எல்லாத்தையும் போட்டுக்கணும். பின் அருள் ஏதென்று சொல்லுவதே அப்படின்னு கடைசியில இருக்கிறது. ஒன்னொன்னு சொல்லும் பொழுதும் சொல்றது, அம்மா இதெல்லாம் உன்னுடைய அருளால நடக்குது, நான் வேற என்ன சொல்ல முடியும், நான் என்னன்னு சொல்றது அப்படிங்கிற. நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை. நெஞ்சத்துல நிறைய அழுக்கு இருக்கு. காமமாதிகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாசரி. மதம் இந்த பிறவியில வந்தது மட்டுமல்ல, இன்னும் முந்தின பிறவியில எத்தனையோ வாசனையா எத்தனையோ அழுக்குகள் இருக்கு. இந்த அழுக்கை எல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ புனல்லாம் இருக்கு, எத்தனையோ வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு அழுக்க துடைக்க முடியுமா அப்படின்னு முடியாது. இந்த தண்ணி எல்லாம் ஆல்ரெடி அழுக்கா இருக்கு. எந்த தண்ணீருக்கு இதை இந்த அழுக்கை போகக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னா அம்பாளின் அருள் புனல், அருள்ங்கிற வெள்ளம். அந்த அருள் வெள்ளத்தினால்தான் வந்து ஓங்கி ஓங்கி இந்த நெஞ்சத்துல அடிச்சு அந்த அழுக்கை எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அம்பாளுக்கு மட்டுமே இருக்கு. உன்னுடைய அருள் புனலால் என்னுடைய நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீ துடைத்தனை. எப்படி ஒரு அழுக்கான சுவரில நம்ம வந்து சித்திரம் வரைய முடியாதோ, அந்த அழுக்க நீக்கினதுக்கு அப்புறமா தான் சித்திரம் வரைய முடியுமோ, அந்த மாதிரி இந்த நமக்கு அம்பாள் மேல அன்பு ஏற்படணும், பக்தி ஏற்படணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சித்த சுத்தி ஏற்படணும். அப்பதான் நம்மளால அன்பு மேலோங்கும். நல்ல குணங்கள்லாம் அந்த இடத்துல வரணும், மனசுல உள்ளத்துல ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போகணும். அது வந்து யாரால பாசிபிள்னு கேட்டா அம்பாளின் அருளால் தான் அது வந்து நடைபெறக்கூடிய காரியம். அதனால சொல்றாரு, அம்மா இப்ப நம்ம ஒரு பாலோ ஒரு தெருவோ ரொம்ப குப்பையா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பெருக்கினோம்னா நம்மளும் கொஞ்சம் அழுக்காயிடுவோம். நம்ம மேலேயும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் படும். திரும்ப வந்து நம்ம கை கால்களை எல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். அம்பாளுக்கு அந்த மாதிரி விஷயம் கிடையாது. அவளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். மிக எளிதாக அவள் செய்து விடுவாள். அவள் இருக்கிற எல்லா இடமும் சுத்தமாகத்தான் இருக்கும். வீட்டுல அம்பாள் இருக்காச்சுன்னா அந்த வீடு சுத்தமாகத்தான் இருக்கும், ஆர்கனைஸ்டாகத்தான் இருக்கும். அந்த கன்விக்ஷன் இருக்கிறவங்க வீட்டை அப்படி வச்சுப்பாங்க. எல்லாம் வந்து உன்னுடைய அருளாலே நடக்கிறது. அது மட்டும் இல்ல, ஏன் இங்க சுந்தரி அப்படின்ட்டாருன்னா இந்த காரியத்தை இந்த அழுக்கெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் கூட அம்பாள் வந்து ரொம்ப அழகா தான் இருக்கா. அம்பாள் கொஞ்சம் கூட ஒரு ஒரு நெற்றி முடி கூட அவளுக்கு கலையாது. அதனால அம்பாள் சுந்தரியாக இருக்கிறாள், மிக அழகாக இருக்கிறாள். நாம பாக்குறோம் மகா திரிபுர சுந்தரி, உலகிலும் இருக்கக்கூடிய பேரழகி அம்பாள். அவளுடைய அருள் ஏதென்று சொல்வதே, உன்னுடைய அருள் என்னன்னு சொல்றது அப்படிங்கிற. இப்ப நம்ம கீழே இருந்து பார்க்க போனோம்னா முதல்ல அம்பாள் என்ன பண்றா, அம்பாள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா, அம்பாள்கிட்ட சரணாகதி பண்ணோம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் நீக்கி அவளுடைய அருள் புனல், அருள் கங்கையினால நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நமக்கு சித்த சுத்தி கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவளுடைய அன்பர் பணியில் நம்மை ஆளாக்கி விட்டு விடுகிறாள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. அது போல வந்து பத்ம பதயுகம் சூடும் பணிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் போட்டலாம். அவளுடைய அத்தனை உயிர், நம்ம எந்த உயிருக்கு செய்தாலும் அதெல்லாம் அம்பாளுக்கு செய்யக்கூடிய சேவைதான். பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கு அடைத்தது. இங்க அம்பாளுக்கு அவர் சேவை பண்ற பாக்கியத்தை பெற்றிருக்கார். அங்க கோவில உட்கார்ந்து அங்க வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அபிராமிப்பட்டார். பத்ம பதயுகம் சூடும் இந்த பணியை எனக்கு கொடுத்தார். தொண்டு செய்யக்கூடிய எனக்கு, உன்னை வழிபடுகின்ற உனக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாய். அது பண்ண பண்ண என்னாச்சு, அம்பாளின் பணியை செய்ய செய்ய உண்மையில இன்னும் பக்தி அதிகமாச்சு. உள்ளம் முருகும் அன்பு படைந்தேன். ஆரம்பத்துல கொஞ்சம் சரணாகதி பண்ணினா கூட அதுக்கப்புறமா உன்னுடைய காரியங்களை செய்ய செய்ய எனக்கு இன்னும் உன் மேல அன்பு, உள்ள முறுக்குகின்ற அன்பு எனக்கு மேலோங்கியது. அதனால அன்புனால என்ன கிடைச்சது, எனக்கு வந்து என்னோட புத்தி கிடைத்தது. என்னுடைய வஞ்ச பிறவியானது உடைந்து போயிற்று. இதெல்லாம் எதனால ஆச்சு அப்படின்னு கேட்டா உன்னுடைய அருள் ஏதென்று சொல்லுவதே, உன்னுடைய அருள் இல்லாம எதுவும் நடக்கலாமா, எதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னு பாடுறாரு அபிராமிப்பட்டர்.
காரண காரிய உரை. கீழேந்து நம்ம மேல மேல போனோம்னா, மேலேந்து கீழே வந்தோம்னா முதல்ல காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் அதனுடைய காரணங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனுக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.